பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. ஏண்ட ஆதரவு அதிகர ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மெத்தித்துமா அவருக்கு தான். ஏனென்று சொன்னால் அவர் எங்களோட நாட்டை பொருளாதார ரீதியில் பின்தங்கி இருந்த எங்களோட நாட்டை இன்றைக்கு ஒரு 2 வருஷம் யாராலையும் பாரம் எடுக்க ஏலா. அவங்க எல்லாரும் அவங்களோட அந்த பொலிட்டிக்ஸை யோசித்து அவங்க அதை எடுக்கிறதுக்கு ரெடி ஆகல. யாருமே விபக்ஷ அண்டு செல்றை ஒரு நாட்டில் பெரிய ஜனாதிபதி அகமத்திக்கு போகிறோம். விபக்ஷ அடுத்த இதில் இருக்கிற ஒரு இடம். அவங்க அந்த இடத்துல இருந்து ஒரு ஜனாதிபதியால் ஏலா ஒரு ஆண்டுவை செய்ய ஏலாண்டு செஞ்சால் நான் அதை பாரம் எடுக்கிறேன்னு எடுக்கிறது தான் விபக்ஷ. அந்த விபக்ஷ கொந்த கெளின் இல்லாத ஒரு விபக்ஷ பால் போத்தல். அப்போ இப்போ பெரிய டேலண்ட் காட்டி கொண்டு தாரும் நாட்டை செஞ்சத்துக்கு போகிறோம். நாட்டில் ஒரு எலெக்ஷன் ஒன்று நடத்த ஏழுமான ஒரு காலகட்டத்துக்கு கொண்டு வரத்துக்கே பெரிய விஷயம். அதுக்கே 2 வருஷத்துக்கு போகும். அதுவும் இல்லாமல் பொருளாதாரத்தை கொண்டு போகிறதுக்கு அதுக்கு 2 வருஷம். இப்போ எப்படியுமே ஒரு 10 வருஷத்துக்கு மேலால் போகும். ஒரு நாட்டை பொருளாதாரத்தால் புழுந்த நாட்டை நாங்கள் செய்கிறேன்னு சொன்னோம். அப்படி ஒன்றுமே இல்லாமல் இந்த நாட்டை செஞ்சிருக்கிறாரு. அப்போ அந்த 2 வருஷம் செஞ்சதுக்கு பிறகு இப்போ ஒரு தேர்தலை சந்திக்கிறாரு. அப்போ தேர்தலை சந்தித்து இன்னும் 5 வருஷம் பலையை கேட்குறாரு. அப்போ அந்த ஜனாதிபதிக்கு நாங்கள் அந்த பலையை கொடுக்குறதால அந்த ஜனாதிபதி செய்ய மாட்டாருன்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏனெண்டா 2 வருஷம் செஞ்சவர் தானே, திருப்பி இருக்கிறத நல்லா செஞ்சுட்டு போகத்தான் பார்ப்பாரு. அப்போ இப்போ நீங்கள் மாற்றம் ஒன்று எதிர்பார்க்கணும். 70 வருஷம் நாங்கள் ஒரே ஆட்கள் ஒரே ஆண்டு பக்ஷம் மாறி மாறி செஞ்சதுக்கு ஒரு பக்ஷம் வராத பக்ஷை செய்கிறேன்னு சொல்லி இதே மாதிரி தான் கோட்டாபாய்க்கு நாங்கள் அந்த நேரம் எதிர்பார்க்க போக்கொள்ளவும் நீங்கள் சொன்னீங்க ஹம்தாபத்தி நல்லா நாட்டை கொண்டு. ஹம்தாபத்தியால் என்ன நடந்துச்சு? நாடு தான் சீரழிஞ்சிச்சு, வேற ஒன்றும் நடக்கல. கடைசியாக வீட்டுக்கு போக வச்சு உங்களால் விரட்டப்பட்டு வீட்டுக்கு போயிட்டு போனஸால் 2 வருஷத்துக்கு வந்த ஒரு மனிதன் நீங்கள் படுற கஷ்டத்தை பார்த்து விபக்ஷையும் எடுக்கலை, அதுக்கு இருக்கிற தும்பெனியா அனுரகுமாரம் எடுக்கலை, தாரும் எடுக்கலை. அப்படி ஒரு சீரழிஞ்ச கட்டத்தில் கஷ்டப்பட்டு வாழ்கிற கட்டத்தில் இந்த மனிதன் எடுத்தார். யார்? இப்போ இருக்கிற ஜனாதிபதி. அப்போ எடுத்தாருன்னு சொன்னால் இனி நீங்கள் அவருக்கு இன்னும் ஒரு 5 வருஷத்தை கொடுக்குறதால ஒரு பிரச்சனையும் வரப்போறல்ல. அவர் அதை பசந்தாக கொண்டு போகத்தான் செய்வார். இப்போ நீங்கள் என்ன செல்கிற ஒரு காரணம் என்ன செல்கிறீங்க? வெட் கூட, டெக்ஸ் கூட, இதுபோல் கூடன்னு செல்கிறீங்க. 2 வருஷத்துக்கு அதெல்லாம் செஞ்சாதான் இந்த நாடை கடன் சுமையில் இருந்தும் இந்த நாடு பொருளாதார ரீதியாக அது அது சரியான ஒரு இடத்துக்கு கொண்டு வரத்துக்கு அப்படி தான் செய்யணும். ஒரு பலையொன்றை செய்யாமல் ஒன்று செய்யலாம், கஷ்டம் விளங்கத்தான் செய்யுது. இப்போ அதே மாதிரிகளோட படியை 1762 சொல்லி எந்த அரசாங்கமும் செய்யாதது எத்தனையோ வருஷம் கிட்டத்தட்ட அதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு கிட்ட ஈக்கும் போல யாராலையும் செய்யலாம். செஞ்சாலும் அது நடைமுறைக்கு கொண்டு வரையலாம். வாயால் செல்லும் ஒரு ஸ்டேஜில் பேத்தி செல்லும். அதை வந்ததுக்கு பிறகு அதை செய்கிறதுக்குரிய பலை இல்லைன்னு சொன்னால் 3இல் 2 எடுத்த மஹிந்தியாலேயே பலை இல்லை. ஒன்றுமே இல்லாமல் ஒரே ஒரு எம்பியால் வந்த ரணில் விக்ரமசிங்கக்கு அந்த டேலண்ட், அவருக்கு அந்த ஆளுமை, அதுதான் மெயின். நாங்கள் சண்டித்தனம் காட்டி அரசியல் செய்கிறதில்லை, நொலேஜால் அரசியல் செய்யணும். அது எந்தெந்த டைமுக்கு அதை கொண்டு வரணும்னு சொல்லி செய்கிறது தான் அரசியல். ஐசுட்டியும் அதையும் செஞ்சு தந்தார். சரி, அப்போ இப்போ 1350 ஆக்கிக்குது. அடுத்தது வெளிநாடோட அத்தனை நாட்டோடையும் பேசி IMFோட பேசி அதுக்குரிய ஏற்பாடெல்லாம் செஞ்சுக்குது. இப்படி எல்லாமே இப்போ அவர்கிட்ட அந்த ஆண்டுவையில் செஞ்சுட்டு போகிற விஷயம் இன்னொரு ஆண்டு வந்ததால் எல்லாமே ஸ்டாப் ஆகிச்சுன்னு சொன்னால் லங்காவோட நிலைமை என்ன? இப்போ நாங்கள் வெளிநாட்டில் நாங்கள் வசதியாக நல்லபடியாக ஒரு சிட்டிசன் எடுத்துக்கொண்டு வாழ்கிறோம். எங்களோட நாட்டில் இருக்கிற எங்களோட ரிலேஷன், எங்களோட உடன்பிறப்புகள், அதே போல் எங்களோட மற்ற மக்கள், எங்களோட ஃப்ரெண்ட்ஸுகள், இப்போ அவங்கெல்லாம் எல்லாமே முழு ஸ்ரீலங்காவும் கஷ்டப்பட போக்கல தார் இதை எடுத்துக்கொள்கிறேன், பாரம் எடுக்கிறேன். இப்போ செல்கிறாங்க, ஒரு மீட்டிங்கையும் செல்கிறாங்க. இப்போ இவருக்கு போடுங்க அவருக்கு போடுங்கன்னு செல்கிறாங்க.
போட்டாங்கன்னு சொல்லுங்களே. இவங்கெல்லாம் வந்து அந்த பலையை எடுத்துக்கொள்வாங்களா? அந்த பிரச்சனையை பார்ப்பாங்களா? இல்லை, யாரும் பார்க்க போகல. அவங்கவுங்களோட பிரச்சனையை பார்ப்பாங்க. இப்போ டொலரோட வந்து இப்போ வந்து டொலர் இறங்கிக்குதுன்னு சொல்லுங்களே, சரியா? இப்போ இறங்கின டொலர் திருப்பி ஏறுதுன்னு சொல்லுங்க, வெளிநாட்டில் உள்ள ஆட்களோட வவுத்துலேயும் அடிக்கும். அவங்க என்ன செய்வாங்க? சல்லிவில் அனுப்பாமல் ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க. ஸ்டாப் பண்ணி வச்சா நாடு இன்னமும் கஷ்டத்தில் தான் போடும். அடுத்தது வெளிநாட்டு ஆட்கள் வரமாட்டாங்க, சஞ்சாரையெல்லாம் வராட்டி அதுலேயும் படுக்கும் நாடு. இப்படி எல்லாத்துலேயும் படுத்து சென்று சென்னா அந்த நாட்டை தாரு வந்து திருப்பி வந்து இதே மாதிரி செய்வா. இப்போ இவர் செஞ்சதுக்கு இதுக்கு போகிறோம், திருப்பி ஒரு தரம் இதாவி சென்று சென்னா திருப்பியும் அதே ரணில் விக்ரமசிங்கே போய்த்து அரகலை பண்ணி கூப்பிட்டு 6 மாசத்தால கொடுக்கணுமா? கொடுக்கத்தான் வேணும். அந்த கொடுத்து திருப்பி 2 வருஷம் எடுத்து அவருக்கு செய்யறதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அப்போ அதை பார்க்க நாங்கள் கண்டினியூவாக ஒரு ஆள்கிட்ட செஞ்சுட்டு போகிற ஒரு ஆள்கிட்டையே கொடுத்து அவரே செய்ய வச்சா எவ்வளோ பசந்தாக செஞ்சு தருவார். அதுக்கு போகிற எங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. சிங்கப்பூர் வேணுமென்று சொன்ன எங்களுக்கு இப்போ சிங்கப்பூரை செய்யறதுக்குரிய நாலேஜ் உள்ளால் இவ்வளோ காலம் ஜாதிவாதியாக எல்லா மக்களாலையும் கொடுக்காம இருந்த ஜாதிவாதியை பேசி பேசி அவர் வந்து அப்படி செய்வார் இப்படி செய்வார், வெள்ளக்கார ஆட்சி வரும் என்று சொல்லி எல்லாத்தையும் பேசி ஜாதிவாதி ஆக்கின காலத்தையெல்லாம் விட்டிப்பதான் அண்டர் கிராஜுவேட் பார்ட்டிகள் இப்பதான் அதெல்லாம் நாலேஜுக்கு எடுத்து அதுவள் செய்துவோள். என்ன விஷயம்? அப்படியா? இன்றைக்கு படித்த அவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்கோட அவரோட பொருளாதார இதையும் அவரோட அந்த பிரதிபத்தியும் ஏற்றிருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களாம் ஏற்றுக்கொண்டாங்க. அவங்களுக்கு தெரியும் விஷயம், சரியா? அதே பெருசா செல்ல இன்றைக்கு வந்து இந்த 3 வீல் ஓட்டுறவங்களே இவங்களுக்கு இருக்கிற புத்தி தெரியுமா? அவங்க நின்ற போலின், கேஸ் போலின், இந்த போலின் எல்லாத்துலேயும் இருந்து அந்த வெயில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. இப்போ அதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே ஓகே ஆகிக்குது. ஆகையால் நீங்கள் உங்களோட இந்த வாக்கை வச்சு தான் உங்களோட அடுத்த எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிறீங்க. எனவே நாளைக்கு, அதாவது 21/9/24 உங்களோட கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும், நீங்கள் தான் வாழ போகிறீங்க. சந்தோஷமாக வாழுங்க. அதே போல் இந்த ஜனாதிபதி வந்தால் நாங்களும் இந்த நாட்டுக்கு வந்து சந்தோஷமாக போவேல, வாகன இறக்குமதி வரும், எல்லா விஷயத்திலையும் எங்களுக்கும் வந்து ஓகே ஆகும். நீங்கள் இன்ஷா அல்லா நாளைக்கு நல்ல ஒரு தீர்மானத்தை எடுப்பீங்கன்னு நினைச்சு நான் உங்களிடம் வேண்டிக் கொள்கின்றேன். இந்த ஜனாதிபதிக்கு உங்களோட பொன்னான வாக்குகளை போடுங்க. மேலும் ஒரு 5 வருஷத்தை கொடுங்க. செஞ்சு காட்டியவர் செய்வார். ஜெயவேவா, ஜனாதிபதி தும்மாட்ட ஜெயவேவா. உங்க அவ்வளோ பேருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஹாய் ஹலோ ශ්‍රී ලාංකික සියලු දෙනාට ආයුබෝවන්. හෙට ඡන්දේ නේද? කාටද ඡන්ද දාන්නේ? අපි නම් දාන්නේ කෙලින්ම අපේ ලොක්කා රනිල් වික්‍රමසිංහ ජනාධිපතිතුමාට. පුළුවන් ශ්‍රී ලංකා. ඔයගොල්ලෝ දාන්න. හිතලා බලන්න. අවුරුදු 2කට කලින් කොහමද 3න් 2ක් දුන්නා? පරාද වුණා. රට පරාද වුණා. යන්න සිද්ධ වුණා ජනාධිපතිට. බාර ගන්න කවුරුත් හිටියේ නෑ. විපක්ෂත් කොන්ද කෙලින්නේ. අනුර කුමාර හැංගුණා. දැන් රට හදලා ආර්ථිකය හදපු මිනිසයාගේ දැන් තරඟට ඇවිල්ලා. ඔව් තරඟ තමයි. තරඟ නැත්නම් වැඩක් නෑනේ. ජනාධිපති වෙනකොට තරඟ වෙනවා. ඒ වුණාට අපි හිතලා බලලා අපි තව අවුරුදු 5ක් එතුමාට දීලා අපි රටේ අපි ගොඩනගමු. පුළුවන් ශ්‍රී ලංකාවට ඔයගොල්ලන්ගේ ඡන්ද හටින්න ඕනේ. ඒ නිසා මම ඉල්ලීම කරන්නේ ඔයගොල්ලෝ ඡන්ද දාන්න. අපේ ජනාධිපතිතුමා ගෑස් සිලින්ඩර කතරේ ගාලා ජනාධිපතිතුමාට ජය වේවා. ශ්‍රී ලාංකික අපේ මාතෘ භූමියට ජය වේවා. පුළුවන් ශ්‍රී ලංකා. ජය වේවා, ජය වේවා, ජය වේවා.